ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு எதுவுமே இல்லாமல் வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பவுலில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். ரவை எடுத்த அதே கப்பில் 3/4 கப் அளவு தயிர் சேர்த்துக்கிறேன். சீரகம் 1/4 ஸ்பூன், பெரிய வெங்காயம் 1 எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடுறேன். 3 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கியது, ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கியது, பொடியாக நறுக்கி எடுத்துருக்கிற கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிட்டு ஒரு சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துடுறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நம்ம சேர்த்துருக்கிற தயிரே கரெக்டாக தான் இருக்கும். ஒருவேளை கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் போதும். பாருங்கள், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக இலக்கமாக இருக்கணும். ரவை நல்லா ஊற ஆரம்பிச்சதுன்னா கெட்டியாக ஆரம்பிச்சிடும். ஒரு பிளேட் போட்டு மூடி 15 நிமிஷம் நல்லா ஊற விட்டுக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 15 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நான் வடை தட்டி எண்ணெயில் போட்டு சுட்டு எடுத்துக்க போகிறேன். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். நல்லா சூடு ஏறிடுச்சு. மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற ரவையை சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து கையில் தண்ணி தொட்டுக்கிட்டு வடை போல் நம்ம மெதுவடைக்கு எப்படி நம்ம தட்டி போடுவோமோ அது போல் தட்டி நடுவில் கொஞ்சம் ஓட்டை போட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சதும் எண்ணெய் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா தீயை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெயில் போட்டதுமே மேலே சீக்கிரமாக கலர் வந்துடும், ஆனால் உள்ளே வெந்திருக்காது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணோம்னா உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும், மேலேயும் நல்லா கலராக வந்திருக்கும். அப்பப்போ லைட்டாக திருப்பி கொடுத்துட்டே இருந்தால் எல்லா பக்கமும் ஈவனாக வெந்து வரும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. வடையை இப்போ நான் எடுத்துடுறேன். மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வடை சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இனி உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு ஊற வச்சு அரைச்சி செய்யணுங்கிற பிரச்சனையே இல்லை. இன்ஸ்டண்ட்டாக ரவையை எடுத்து நம்ம வடை செஞ்சிடலாம். இது போல் நீங்களும் இன்ஸ்டண்ட்டாக வடை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.